வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் 4 விதமான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை உருண்டை, 2வது ரசகுல்லா, 3வது ரவா லட்டு, 4வது ஜிலேபி. இப்போ 4 ஸ்வீட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை உருண்டை தான் செய்ய போகிறேன். பொட்டுக்கடலை உருண்டையாகவும் செய்யலாம், பருப்பியாகவும் செய்யலாங்க. அது நம்மளுடைய விருப்பம் பொறுத்துங்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. கப்பு அளவு நீங்கள் வீட்டில் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாங்க, அதுவே அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப்பு சர்க்கரை, 3 ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்புங்க. அது ஆப்ஷனல் தான், தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. 1 கப் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே அதே ஜாரில் நான் பொட்டுக்கடலை போடுறேங்க. என்னோடய மிக்ஸி நல்லா அரைக்கிறனால நான் ஒரே ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. நல்லா அரைக்காத மிக்ஸியாக இருந்தால் தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நெய்யை நல்லா சூடாக்கிட்டு உருக்கி வச்சுக்கலாங்க. சூடாக்க வேணால் நல்லா உருக்கி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக நெய் ஊற்ற வேணாம், பாதி நெய் பாதி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நெய் ஊற்றினீங்கன்னா திகட்டும். 1 கப்பு நெய்ங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நான் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பொட்டுக்கடலை எல்லாருமே சாப்பிட்லாங்க, பெரியவங்க முதல் வயசான வரையும் சாப்பிட்லாங்க. நிறைய கால்சியம் இருக்குங்க இதில், அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, டெய்லி சாப்பிட்லாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. 5 நிமிஷம் போதுங்க இது செய்கிறதுக்கு. இப்போ நம்ம உருண்டையாகவும் பிடிக்கலாம், இந்த மாதிரி தட்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாங்க, பருப்பி மாதிரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசகுல்லா, ரொம்ப ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க நான். 1.5 லிட்டர் பால் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், பொங்குனா போதும். இப்போ நம்மளுடைய பால் பொங்கிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வினிகர் தான் ஆட் பண்ணுறேன். 50 ml வினிகருக்கு 1 கப்பு 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ரைட்டாக வினிகர் ஆட் பண்ணக்கூடாது. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் ஊற்றணுங்க. அப்போ தான் பன்னீர் நிறையா வருங்க, திரிஞ்சு வருங்க. இப்போ பால் திரிஞ்சு வர்றதுக்காகத்தான் நம்ம ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, மொத்தமாக ஊற்றிட வேணாம். ஒரு 3 பாகமாக பிரிச்சுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த க்ரீம் எடுத்துருங்க, க்ரீம் இருந்தால் அது நெய்யாக மாறிடுதுங்க. நான் மாட்டுப்பால் தாங்க எடுத்திருக்கேன், நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், பால் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. 2 டைம் ஊற்றிட்டோங்க. இப்போ லாஸ்ட்டு கொஞ்சமாக இருக்குது, அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பன்னீர் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க.
அதுக்கு ஒரு வெள்ளை துணி போட்டு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் வடிகட்டுறேங்க. பச்சை தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் அந்த வினிகரோட புளிப்பு எல்லாம் போயிடுங்க. நான் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறேங்க. இப்போது அதை நம்ம நல்லா வடிச்சுக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா வடிகட்டி அதை அப்படியே வச்சிடலாங்க. நல்லா அமுக்கணுங்க. நல்லா அமுக்கி அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுக்கணுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடுங்க. இப்போது ஜீரா காசுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாகுபதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாங்க. நல்லா கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதுங்க. அப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா சர்க்கரை கரையிட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலக்காமல் விட்டிங்கன்னா அடியில் போய் ஒட்டிக்குங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீரா நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பால்கோவா இருக்குல்லங்க, அதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. அதில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு மாதிரி வரணுங்க. அப்போ தான் ரசகுல்லா நல்லா உடையாமல் வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தனித்தனியாக சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா அழுத்தி உருண்டை பிடிங்க. ஈஸியாக உருண்டை வந்துடும். எந்த கிராக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்னதாக உருண்டை பிடிங்க. பெருசாக உருண்டை பிடிச்சோம்னா பெருசாக ஆகிடுங்க. சின்னதாக உருண்டை பிடிச்சாலே அது பாகில் ஊறி வரும்போது நல்லா பெருசாகிடுங்க. அதனால் குட்டியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா நிறையா காசு கொடுத்து வாங்கணுங்க. வீட்டிலே செஞ்சோம்னா ரொம்ப கம்மி ரேட்டில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீட்டில். பாருங்கள், சின்ன உருண்டையாக இப்படி பிடிச்சிக்கலாங்க. இதில் எந்த கிராக்குமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. எனக்கு 24 பால் வந்துச்சுங்க. 1.5 லிட்டர் பாலுக்கு 24 வந்ததுங்க. இப்போ அதை நம்ம ஜீராவில் போட்டுடலாங்க. ஜீரா பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஆனால் பாகு பதம்லாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா கொதிச்சோன்னு போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டாச்சு. ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இடையிலலாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. 20 நிமிஷம் கண்டினியூஸாக வேகணுங்க. அப்போ தான் நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆகும். பாருங்கள், 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ பெருசாக நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ரசகுல்லாவை நல்லா மூடி வச்சு 5லேருந்து ஒரு 7 மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ரசகுல்லா குண்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசகுல்லா. இப்போ நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஓட்டையாக நல்லா ஜூஸியாக இருக்குங்க. ஃபுல்லாக ஜூஸ் ஏறி இருக்குங்க. பாருங்கள், நான் புழிஞ்சு காட்டுறேன். எல்லா ஜீராவும் இதில் ஏறி இருக்குங்க. இப்போ சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ரசகுல்லா ரெடி. அடுத்து நாம் ரவா லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. ஒரு தவா எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுத்து அதை எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் போட்டுக்கலாங்க. கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி ஊதி வந்தோடனே அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. கிஸ்மிஸ் எடுத்தோடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் அதில் ரவை போட்டுக்கலாங்க. 1 கப் ரவை. 1 கப்புன்றது 200 கிராமுங்க. அது நல்லா வறுக்கணுங்க நெய்யில்.
ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 கப்பு தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் வந்து அடியில் இருக்கிற அதோடு சேர்த்து எடுக்கக்கூடாது, மேலே மட்டும் துருவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா தேங்காய் நல்லா வறுந்ததுக்கப்புறமா சர்க்கரை போட்டுக்கலாங்க. 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரைங்க. இது நல்லா கிளறி விடுங்க. ரவை நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணுங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் பால் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. பாதாம் பருப்பு போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போடலனாலும் பரவாயில்லைங்க. அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் போட்டுக்கலாங்க. இதுவும் ஆப்ஷனல் தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கணுங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கை சுட்டுருங்க. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்க, நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிலேபி செய்யலாங்க. ஜிலேபிக்கு ஜீரா காசணுங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் சுகர் போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரை போட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கேசரி பவுடர் தாங்க போட்டிருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஜீரா கொதிக்கணுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த சர்க்கரை பாகு அப்படியே இருக்கணும்னா 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாங்க. அப்போ அப்படியே இருக்குங்க, பாகு இல்லைன்னா கெட்டியாயிடும். அதுக்கப்புறமா 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படியே சேர்ந்தால் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா தயிரை வந்து கலக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. ஈனோ கூட ஆட் பண்ணிக்கலாங்க. எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆப்ப சோடா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றினா நல்லா கோட்டிங் கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறமா பால் கவர் எடுத்துக்கலாம், ஆயில் கவர் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கவர் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் போட்டு இப்படி வைங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு ஊற்றிக்கலாங்க. நம்மளோட ஜிலேபி மாவு ஊற்றிட்டு இதை அப்படியே எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. நான் வந்து ஆயில் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பொரித்து வைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு தட்டில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க.
இப்போ அந்த மூலையில் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரவுண்ட் ரவுண்டாக போடுங்க. ரவுண்ட் ரவுண்டாக சுட்டு எடுத்துக்கலாங்க. ஜிலேபி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பழகினோம்னா ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், நம்மளுடைய ஜிலேபி அழகாக இருக்குல்ல. 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜிலேபி ரெடி ஆயிடுச்சுங்க. ஜீரா கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டுங்க. நம்ம ஜிலேபி அதில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சிட்டு எடுத்துடலாங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி விடுங்க. 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை உருண்டை, ரவா லட்டு, அப்புறம் ரசகுல்லா, ஜிலேபி எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.